சூப்பரா இருக்கு. படத்துல எந்த சீன்லாம் ப்ளஸ் நினைக்கிறீங்க பார்ட் 1 கம்பேர் பண்ணும்போது? பார்ட் 1 கம்பேர் பண்ணி நான் பேச விரும்பல. லைக் பார்ட் 2 ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்பவே நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, உண்மையா நல்லா இருக்கு. இந்த படம் லெந்தியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. லெந்தியா இருக்குன்னா இந்த படத்துக்கு வந்து அவ்வளவு கதைகள் உள்ள இருக்குது. இப்போ ஒரே ஒரு கதையை மட்டும் வச்சு மையமா பண்ணியிருந்தாங்கன்னா ஓகே. இது வந்து புஷ்பாங்கிற ஒரு கேரக்டர் பேஸ் பண்ணி ஒரு 2-3 சீக்வன்ஸா போயிட்டே இருக்குது. ஸோ அப்போ வந்துட்டு அந்த கதைகள்லாம் பண்ணணும்னா இவ்வளவு லென்த் தேவைப்பட்டதா ஆகணும். நான் வந்து அவ்வளவு நேரம் உட்காந்து என்ஜாய் பண்ணி பார்த்தேன். எனக்கு அந்த இன்வால்மெண்டோட நான் பார்த்தேன். அதனால வந்துட்டு எனக்கு பெருசா தெரியல டைம். அதுக்கப்புறம் டைம் லென்த்தியா போன மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகல? எனக்கு ஃபீல் ஆகல. மியூசிக் எந்த அளவுக்கு இருக்கு? வேற ஒருவேளை மேபி லைக் வேற ஒர்க் வச்சுட்டு வந்து படம் பாக்குறவங்களுக்கு வேணா அது வந்து இவ்வளவு நேரம் ஆயிடுச்சுன்னு பாத்துருப்பாங்க. நம்ம அப்படி இல்ல, நமக்கு ஒர்க் இது போஸ்ட்போன் கூட பண்ணிக்கலாம். ஓகே, மியூசிக் எந்த அளவுக்கு ஒர்க் ஆயிருக்கு? மியூசிக் வந்து நார்மலா ஸ்டோரி பேஸ்ல பார்க்கும்போது மியூசிக் ஆகட்டும், இதுவா வாட் இஸ் தட் பேக்ரவுண்ட் மியூசிக் ஆகட்டும், ரெண்டுமே ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. எனக்கு வந்து சாங் மட்டும்தான் கொஞ்சம் இதா இருந்த மாதிரி இருந்து. பட் வந்து மேபி அது ஒரிஜினலா வந்து தெலுங்குல பாத்திருந்தா இன்னும் மேபி நல்லா இருக்கும் தோணுச்சு. சாங் அஃப்கோர்ஸ் அவரு எப்படி சொல்றது, அது சீனெல்லாம் நம்ம சொல்ல முடியாதுல்ல. அதான் ஒரு பொண்ணுங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படிங்கறதும் ஒரு சீக்வன்ஸ். நான் சொன்னேன்ல, அந்த ஒரு ஸ்டோரியிலேயே நிறைய சீக்வன்ஸ் போகுது. அதுல இது ஒரு பார்ட். பொண்ணுங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பார்ட். அது அவரோட கேரக்டரா இருந்த எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு ஸ்மக்லர் அப்படிங்கன்னா அவங்க எல்லாருமே கெட்டவங்களா இருக்கும் தான் நிறைய மூவிஸ்ல நம்ம பாக்குறோம். ஸ்டில் தே ஹாவ் அவங்களுக்குன்னு ஒரு அந்த ஸ்மக்லிங் பண்றவங்களுக்கு கூட வந்து பொண்ணுங்க மேல ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும் அப்படிங்கிற ஒரு பாட்டுல திணிச்சிருக்கிறது ஒரு நல்ல விஷயம் தானே. புரியுதா? சோ எல்லாருமே பொண்ணுங்களை மதிங்க, அவ்வளவுதான். ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சு? அது நீங்க தான் சொல்லணும். நான் பாத்துருக்கீங்க, ஆடியன்ஸோட உட்கார்ந்து பாத்துருக்கீங்க, நல்லா இருக்கு. ஓகே, போன பார்ட்ல வந்து ஃபகத் ஃபாசிலோட ஆக்டிங் ஹைட் பண்ணி வச்சிருந்தாங்க. இந்த வாட்டி தான் ரிவீல் பண்ணிருந்தாங்க. எப்படி இருக்கு அவரோட ஆக்டிங்? அவரோட ஆக்டிங் சொல்லவா செய்யணும். அவர் அந்த கேரக்டரவே வளர்றாரு. ஒரு சைக்கோ கேரக்டர் மாதிரி பண்ணிருக்காரு. சூப்பரா இருந்தது. நான் வேணும் வேண்டாதது நான் டிசைட் பண்ண முடியாதுல்ல. அது மேபி லைக் ஒரு ஹாப்பியா எல்லாம் முடிஞ்சு. அதான் சொன்னல, இந்த செகண்ட் பார்ட்லயே அதுதான். ஹாப்பியா திடீர்னு ஒரு ஹாப்பி ஒரு சுபம்னு போடுற மாதிரி வந்து படத்தை போயிட்டு டிராவல் ஆயிட்டு இருக்கும். முடிஞ்சிருச்சா படம் அப்படிங்கும் போது திடீர்னு ஒரு சீக்வன்ஸ் ஆரம்பிக்கும். இந்த மாதிரிதான் போயிட்டு இருக்கு. அந்த மாதிரிதான் இந்த செகண்ட் பார்ட் உண்மையாவே எண்டிங் பண்ணும் போதுமே அந்த மாதிரிதான் புதுசா ஒரு டக்குன்னு கொண்டு வராங்க. அது தேர்ட் பார்ட்ல என்ன ஆகுதுன்னு பாக்கலாம். ஏன்னா அது மாதிரி ஹாப்பி எண்டிங் இல்ல, ஹாப்பிங்ல தான் ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்கல்ல உள்ள. அது அப்புறம் தான் தெரியும். அப்படிங்கும்போது இப்ப பார்ட் 1க்கு எப்படி 2 லீடு கொடுத்தாங்களோ அந்த மாதிரி 2க்கு 3 லீட்ஸ் ஜஸ்டிஃபை பண்ணிருக்காங்களா? ஒரு இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்ணிருக்காங்களா? ஆஃப் கோர்ஸ். அது நீங்க ஒருத்தங்க அது பண்றாங்கல்ல, அது யாருங்கிற ஒரு இது தோணவே இல்லையா? யார் பண்ணிருப்பான்னு உங்களுக்கு ஒரு கெஸ்ஸிங்கே இல்லையா? அந்த உங்களுக்கு அது எப்படி இருக்குன்னு கேக்குறேன். இப்ப ஆடியன்ஸா பாக்கும்போது ஒரு சில பேருக்கு லீடு தேவையில்ல அப்படின்றாங்க ரிவ்யூல. அதுக்கு மேல பார்ட் 3 வேண்டாம்னு நினைக்கிறவங்களுக்கு மேபி அது தேவையில்லாம இருக்கலாம். ஏன்னா பிகாஸ் அதுல நிறைய கேரக்டர் வந்து என்னாச்சுன்னு தெரியல நடுவுல பார்ட் 2ல. அந்த கேரக்டர்ல இது யாரா இருக்கும் அது பண்ணது அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டி கிரியேட் ஆகுது. அஃப்கோர்ஸ் நானே நினைச்சேன், என்னடா திடீர்னு ஒரு கேரக்டர் எல்லாம் கொண்டுட்டாங்க, அப்படி எப்படி ஒரு கேரக்டர் போக முடியும், இவ்வளவு வெயிட்டான கேரக்டர்ஸ் எல்லாம் யோசிக்கும் போதுதான் வந்துட்டு கடைசியில ஒரு அன்ஐடென்டிஃபையா ஒருத்தரை காமிக்கிறாங்கல்ல, அது யாருன்னு தெரியணும்ல நமக்கு. பார்ட் 1ல வந்து சாம்காக வந்து நிறைய பேர் பார்க்க வந்தாங்க, இந்த ஓவன் பா சாங்காக. சோ இது வந்து ஸ்ரீலா வந்து அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. சோ எந்த அளவுக்கு இருக்கு இந்த பாட்டும்? அவங்க ஸ்ரீ வந்து அவங்களுக்கு என்ன முடியுமோ அது பண்ணிருக்காங்க. பட் ஸ்டில் நான் மிஸ் பண்ணது சமந்தா மிஸ் பண்ணேன். ஏன்னா பிகாஸ் ஃபர்ஸ்ட் பார்ட் வரும்போது வந்துட்டு எனக்கு பெருசா ஓகே அந்த சாங் வந்து பெருசா ஒன்னும் இஷ்டப்படல. பட் அந்த சாங் ஒரு கிரேஸே வந்து உருவாக்கிடுச்சு இல்ல. அப்ப இருக்கும்போது எனக்கு வந்து இதுல வந்து மிஸ் ஆன ஒரு விஷயம் அப்படின்னா எனக்கு சமந்தா நான் மிஸ் பண்ணேன். ஃபைட் சீன் கூஸ்பம்ப்ஸ்லாம் எந்த அளவுக்கு இருந்தது? எனக்கு ஃபைட் சீன்ஸே பிடிக்காது நார்மலி. பட் இங்க ஃபைட் சீன் நான் என்ஜாய் பண்ணி பார்த்தேன். என்ஜாய் இல்ல, ஒரு அந்த ஒரு மாதிரி ஒரு இருக்கும்ல, அந்த இடத்துல நம்ம இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு இருந்துச்சு. அது கரெக்டா பண்ணிருக்காங்க. அப்படி எல்லாம் சொல்ல முடியாது. எமோஷன்ஸ் ரொம்ப மிஸ் ஆன மாதிரி. எமோஷன்னா நீங்க எமோஷன்னா எதனாலும் சொல்லலாம். ஹாப்பியா சொல்லலாம், இல்ல வந்து எல்லாமே ஒரு விதமான எமோஷன் தான். சோகம்னு சொல்லும் போது வந்துட்டு அது தேவை. இந்த கதைக்கு இருந்திருந்தா இன்னும் பெட்டரா இருந்திருக்கும். மேபி அது இல்லாம இருந்திருந்தா இன்னும் மோசமா கூட இருந்திருக்கலாம். பிடிச்சிருக்கு. 5க்கு எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பீங்க? 4. படம் ரொம்ப நல்லா இருக்கு. புஷ்பா ஃபயர் சூப்பரா இருக்கு. வைல்ட் ஃபயரா இருக்கா ஃபயரா இருக்கா? அப்படியே சொல்லலாம். வைல்ட் ஃபயர். அது ஃபர்ஸ்ட் வந்து ஃபயரா இருந்துச்சு, கொஞ்ச நேரத்துல உண்மையாவே வைல்ட் ஃபயர் ஆயிடுச்சு. படம் காட்டு தீ மாதிரி பத்திக்கிட்டு தான் போச்சு உண்மையாவே. இந்த படத்துல வந்து மியூசிக்லாம் எப்படி ஒர்க் ஆயிருக்கு? இல்ல படத்துல வந்து பிஜிஎம் ஆகட்டும், இல்ல வந்துட்டு
மியூசிக் ஆகட்டும் ரெண்டுமே வந்துட்டு மேஜர் பார்ட் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த கியூரியாசிட்டி பில்ட் பண்றது வந்துட்டு அந்த மியூசிக் இல்லாம ஒரு படத்தை பார்த்தா எப்படி இருக்கும்? உண்மையாவே மியூசிக் வந்துட்டு அந்த கியூரியாசிட்டி கொண்டு வந்துச்சு. உண்மையாவே ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆக்டிங் வைஸ் எப்படி நல்லா இருக்கு? ஆக்டிங் வைஸ்ல ரொம்ப வந்து டெடிகேட்டடா ஒர்க் பண்ணிருக்காங்க. அது படம் பார்க்கும்போதே தெரியுது. இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணிருக்காங்களா அந்த டீம் அப்படிங்கும்போது. ஏன்னா அவங்க பண்ணிருக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் அவ்வளவு சாதாரணம் கிடையாது. அதெல்லாம் வந்து என்ன சொல்றதுன்னா அதெல்லாம் வந்துட்டு நானும் ஆக்ட் பண்றேன் அப்படின்னு வரவங்களாலாம் அதெல்லாம் பண்ண முடியாது. அவங்க பண்ணிருக்கிற நிறைய விஷயங்கள்லாம் அதுக்கெல்லாம் வந்து நிறைய எஃபர்ட் போடணும், நிறைய ஒர்க் பண்ணணும். அவங்க பண்ணிருக்கிறதுலாம் நீங்க வந்து கவனமா பாருங்க. அதை பாத்துட்டீங்க படம் பாக்கல போய் பாருங்க. ஏன்னா பிகாஸ் இதுல ஒவ்வொரு சீன்ஸுமே வந்து செதுக்கி பண்ணிருப்பாங்க. அது வந்து யோசிச்சு பண்ணணும். அதெல்லாம் வந்து சும்மாலாம் வந்து பண்ண முடியாது. அவ்வளவு ஏன்னா பிகாஸ் அது வந்து ஒரு 2 பேரால பண்ணக்கூடிய ஒர்க் எல்லாம் கிடையாது. அது வந்து நிறைய பேர் வந்துட்டு இதுக்காக உட்கார்ந்து ஒர்க் பண்ணிருப்பாங்க. ஏன்னா ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களையும் பார்த்து தான் பண்ணிருக்காங்க அவங்க. இப்போ வந்து டப்பிங் படம் அப்படின்னாலே இப்போ வந்து தெலுங்கு படம் தான். இது ரீஜியன் வந்து தெலுங்கு தான். ஆமாமா. டப்பிங் பண்ணும்போது டப்பிங்ல ஏதாவது ஒரு கஷ்டம், ஏதாவது ஒரு டிஸ்கம்ஃபர்ட் வந்திருக்கா? ஏன்னா வியர்டா ஏதாவது வரும்ல? இல்ல டப்பிங் வாய்ஸ்ல பார்க்கும்போது எனக்கு அப்படி தெரியல. பட் வந்து சாங் மட்டும் எனக்கு கொஞ்சம் வித்தியாசமா தெரிஞ்ச மாதிரி இருந்தது. நான் இன்னும் ஒரிஜினல் சாங் கேட்கல. ஒரிஜினல் சாங் மேபி லைக் இதை விட நல்லா இருக்குமா இருக்கும். எனக்கு தமிழ்ல வந்து சாங் கேட்கும்போது எனக்கு கொஞ்சம் சிங்க் ஆன மாதிரி தோணல. எந்த சாங்? எனக்கு தமிழ்ல எல்லாமே அப்படிதான். ஸ்ரீவல்லி சாங்கை தவிர வந்துட்டு ஏன்னா ஸ்ரீவல்லி கேட்டு பழகிட்டோம். இன்னும் மற்ற சாங்ஸ் எல்லாம் கேட்டு பழகல தமிழ்ல. அது மேபி தெலுங்குல ஒரு தடவை கேட்டா எனக்கு தெரியுமா இருக்கும். அப்ப ஃபைட் சீன்ஸ்லாம் அதுல வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணிருக்காங்க. ஃபைட் ஃபுல்லாவே வந்து ஆக்ஷன் சீக்வென்ஸ். ஆக்ஷன்லாம் வந்துட்டு அந்த கோரியோகிராஃபிலாம் ரொம்ப நல்லாவே பண்ணிருக்காங்க. ரொம்பவே நல்லா பண்ணிருக்காங்க. 10க்கு எவ்வளவு கொடுப்பீங்க? 10க்கு 8.5. 8.5. இப்போ ஸ்டார்டிங்ல ஒரு மாதிரி ஸ்லோவா ஸ்டார்ட் ஆயிருக்கும் படம். எந்த சீக்வன்ஸ்ல இருந்து வந்து படம் வந்து பிச்சுக்கிச்சு? பயங்கர ஸ்டார்டிங் எடுத்த உடனே ஸ்லோன்னு சொல்ல முடியாது. ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே கொஞ்சம் நல்ல ஒரு நார்மலா ஒரு ஸ்டோரி நார்மல் டைப்ல போகுது. அதுல ஒரு 15-20 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் கொஞ்சம் லேக் ஆன மாதிரி இருக்கும். அதே ஒரு 10-15 மினிட்ஸ் அந்த லேக்கிங் போகும். போனதுக்கு அப்புறம் ஃபுல்லாவே வேற மாதிரி வேற லெவல் ஆஃப் போயிடும். வேற லெவல்ல போகும். படத்துல எந்த சீன் ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு? எனக்கா அது புஷ்பானா ஃபயர்னு நினைச்சியா? வைல்டு ஃபயர்பாங்கல்ல அந்த சீன். அல்லு அர்ஜுனை தாண்டி எனக்கு வேலை இருக்கியா? ஓகே, ஒரே ஒரு கொஸ்டின். அல்லு அர்ஜுனை தாண்டி ரஷ்மிகாவும் ஃபகத் ஃபாசிலும் எந்த அளவுக்கு நல்லா நடிச்சிருக்காங்க? ரஷ்மிகாவுக்கு வந்துட்டு ஸ்க்ரீன் ஆக்குபென்சி கம்மி தான் இதில். பட் அவங்க பாட்டில் வந்துட்டு ஒரு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமோ அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கும் அவங்க சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த கேரக்டராக வந்து ஸ்விட்ச் ஆகுறதுலாம் பண்ணியிருக்காங்க ரஷ்மிகா. இவர் ஃபகத் சொல்லும்போது அவர் வேற கேரக்டராகவே வாழ்ந்துருக்காரு. அதில் வந்துட்டு சொல்லவே முடியாது அவரோட ஆக்டிங் தான். நல்லாவே பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க.